ஓகே, சொன்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க? ரமேஷ் ரமேஷ் கிரிஜா அண்ணா how to create a new project using the Create React app in React. Okay, very okay. ஓகேவா, ரியாக்ட் வித் ரீடெக்ஸ் அப்படின்றது ப்ராஜெக்டோட நேம். ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இப்படிதான் கிரியேட் பண்ணலாம். ஸோ நமக்கு பேஸ் லெவல்லே அடி வாங்குது. ஸோ அதை சரி பண்ணிக்கோங்க. ஓகே, பாயிண்ட் பண்றதுக்கு இல்லை, இது கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதுல என்னென்ன பேக்கேஜஸ் நம்ம பார்த்திருக்கோம்? சோ ஃபார் நம்ம என்னென்ன பேக்கேஜஸ் பார்த்திருக்கோம்? யாருன்னா சொல்லலாம். பூட்ஸ்ட்ராப், யூஸ்டேட், ரவுட்டர். இல்ல நான் ப்ரௌசர் ரவுட்டர். நான் ரியாக்ட் ரூட்டர் தான் ஆக்சியஸ். ரியாக்ட் ரவுட்டர் தான் ஆக்சியஸ். அதுக்கப்புறம் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப். அப்புறம் ரீடெக்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணோம்ல, ரியாக்ட் ரீடெக்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணோம். ரீடெக்ஸ், ரியாக்ட் ரீடெக்ஸ். ஸோ இதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா அது தேவையில்லை. ஆனால் பேசிக்கா ரீடெக்ஸ் கூட ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா இதெல்லாம் பேசிக்கா இருக்கும். பாலா இதெல்லாம் கேட்டிருந்தான். ஆனா ஒரு பேக்கேஜா நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்கு பதிலா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான விஷயத்த npm iன்னு போட்டா அதுவா அது இன்ஸ்டால் பண்ணிக்கும். npm i கொடுக்கறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருந்தது, நோட் மாடியூல்ஸ் வந்து MB கணக்குல இருக்கும், ஜிபி கணக்குல கூட ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஓகேவா, அதை நம்ம டெப்ளாய் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா என்ன செய்வாங்க அப்படின்னா, package.json அப்படின்ற ஃபைலை தான் சர்வர்ல அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி அப்லோட் பண்ணிட்டு நீ npm start அப்படின்னு நீ கொடுக்கும்போது அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நோட் மாடியூல்ஸ்ன்ற ஃபோல்டரே உன்னுடைய சர்வர்ல இருக்காது. அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னா, package.jsonல இருக்கிற எல்லா மாடியூல்ஸையும் நீ இன்ஸ்டால் பண்றதுக்கு நீ கொடுக்கக்கூடிய கமெண்ட் தான் npm i or npm install அப்படின்னு நம்ம கொடுப்போம். அப்படி கொடுத்தாதான் அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, package.jsonல இருக்கிற டிபெண்டன்சி பேக்கேஜஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணும். ஓகேவா, சோ சர்வர்ல இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற கமெண்ட் தான் npm. ஓகேவா பாலா? நேத்து நீ அதுதான் வாய்ஸ் மெசேஜா போடு. ஆமாண்ணா ஓகேண்ணா. அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் சொல்லியிருந்தேன், package.jsonோட மெயின் யூஸே அதுதான். பேக்கேஜ் லாக் வேணுமா அப்படின்னா அது தேவை கிடையாது. package.json கண்டிப்பா வேணும். நோட் மாடியூல்ஸ் அதுவும் தேவை கிடையாது. நீ ஒர்க் பண்ணும்போது நீ வேணா இப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நோட் மாடியூல்ஸ் லோக்கலா நீ டெலிட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணனா ஒர்க் ஆகாது.
ரியாக்ட் ஸ்கிப் ஸ்டார்ட் வந்து ஃபெயில்டு அப்படின்ற மாதிரி வரும். அப்ப என்ன மீனிங் அப்படின்னா உன்னுடைய நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டர் இல்லைன்னு அர்த்தம். பேக்கேஜ் டாட் ஜேசன் இருக்கும். அப்ப நம்ம அது நோட் மாடியூல்ஸை கிரியேட் பண்றதுக்கு கொடுக்கக்கூடிய கமெண்ட் தான் npm ஸ்பேஸ். ஓகே, இதுக்குள்ளார வந்தாச்சு. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா ரியாக்ட் வித் ரீடக்ஸ் அந்த ஃபோல்டருக்குள்ளார போயிட்டு கிளியர் ஸ்கிரீன் கொடுத்துக்கணும். எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, எல்லாத்தையும் நான் npm start அப்படின்னு நான் கொடுக்குறேன். npm start அப்படின்னு கொடுத்தனா இப்போ ஒரு ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, நேற்று நம்ம பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா ஒரு காம்பனண்ட், ஓகேவா, மல்டிபிள் காம்பனண்ட் இருக்கு. நான் எங்கேயாவது ஒரு அப்டேட் பண்ணனா ஓகேங்களா, எனக்கு எல்லா காம்பனண்ட்லயும் எனக்கு அதனுடைய வேல்யூவை ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது எப்படி ஆகுது அப்படின்றது தான் பார்த்தோம். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் ரீடெக்ஸ் அப்படின்ற சென்ட்ரலைஸ்டு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை எப்படி நான் யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க தான் சும்மா ஒரு கவுண்டர் அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டைம் பார்த்தோம். நீங்க கிளிக் பண்ண மேல ஹெட்டர்ல அப்டேட் ஆச்சு, டிக்ரீஸ் பண்ணும்போது அதுவும் அப்டேட் ஆச்சு. பாத்தீங்களா எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியல, இப்ப எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. ஏன்டா சனிக்கிழமை என்னடா ஆச்சு, லீவா? சனிக்கிழமை கம்யூனிகேஷன் கிளாஸ். வெள்ளிக்கிழமை சாரி, லாஸ்ட் கிளாஸ் வரல. என் கிளாஸ் நான் தான் சொன்னேன்ல, நான் கிளாஸ் வந்தேன் இல்லையா அப்படின்னா கேட்கறேன். எவன் வரலையா அவனை கேட்கறேன். பயம் விட்டு போச்சு. அது எப்பயுமே ஃபாலோ பண்ணா எப்படி இருக்கும் அந்த ரூல்ஸ்? 1 month ரூல்ஸ் மட்டும் வைக்காம வச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்ப இதுல என்னென்ன விஷயம் நம்ம பண்ண போறோம் அப்படின்றது ஓகே, அந்த சைட் பார். அப்ளிகேஷன் வந்துருச்சு. இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஹைட் பண்ணிக்கலாம். வேணும்னா ரெஃபரன்ஸ்க்கு. இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா ஆட் ஃபோல்டர் டு ஒர்க் ஸ்பேஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கண்டினியூஸா ஒர்க் ஒர்க் பண்றதுக்கு மேல வச்சு இப்ப இந்த மாதிரி இது இருக்கு.
ஓகே ஸ்டைல் CSS JS assets அவ்வளவு இது மூணுத்தையும் நம்ம வந்து இப்போதைக்கு காப்பி பண்ணிட்டு பப்ளிக்ல போட்டு வச்சுக்கலாம் CSS ஓகேவா இல்ல எனக்கு இது எல்லாமே அசெட்ஸ் இதுக்குள்ளாரே நம்ம என்ன செய்யணும்னா அசெட்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் நேம் முன்னாடி மென்ஷன் பண்ணணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது சரியா இது index.html ஓகேவா இத தான் நம்ம இப்ப ரியாக்ட்ல கன்வர்ட் பண்ணணும் app.js அது இதுன்னு இருக்கா சரி இதுல நமக்கு இனிஷியலாவே தேவையில்லாதது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும் இது எதுவுமே தேவை கிடையாது index.js ல போயிட்டு எதுனா இல்லையோ அதெல்லாம் அப்படியே இருக்கும் இந்த இது மட்டும்தான் இப்ப இதான் நம்ம இப்ப கன்வெர்ட் பண்ணுவோம் சரி என்ன செய்யலாம் இது சைடு பார் அப்படின்னு இருக்கு நான் ஃபுல்லா எடுத்து போட போறது இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாமே காம்பனண்டா பிரிக்கும் சரி இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் இப்ப இந்த சைட் பாரு மேல இருக்கிற ஹெட்டர் இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லே அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க லே அவுட் அப்படின்னா என்னன்னா இங்க இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான் எப்பயுமே மாறும் ஷார்ட் கட்ஸ்னு கிளிக் பண்ணா அதுக்கேற்ற கண்டென்ட் வரும் ஓவர் வியூன்னு கிளிக் பண்ணா அதுக்கேற்ற கண்டென்ட் வரும் ஓகேவா அந்த மாதிரி சைட் பார்ல இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான கண்டென்ட் இங்க ஷோ ஆகும் ஆனா சைட் பார் அப்படின்றது இதேதான் இருக்கும் அதே மாதிரி மேல இருக்கிற ஹெட்டரும் இதேதான் இருக்கும் அப்ப இந்த காம்பனண்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரீயூஸ் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா வேணும்ன்ற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம் வேணாம்னா அப்படியே வைக்க போறோம் ஓகேவா இந்த விஷயத்த ரீயூஸ் பண்றது இதெல்லாம் எப்படி நான் பண்ணணும் அப்படின்னா ஓகே நான் இப்ப சோர்ஸ்ல காம்போனன்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்றேன் காம்போனன்ட்ஸ் இந்த காம்போனன்ட்ஸ்ல என்ன செய்ய போறேன் அப்படின்னா லேஅவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ண போறேன் லேஅவுட்ஸ் ஓகேவா எதுக்காக இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா இப்ப நான் இன்னொரு பேஜ் உங்களுக்கு ஒன் பேஜ் டெம்ப்ளேட் அப்படின்னு நான் உங்களுக்கு கொடுக்கறேன்னா ஓகேங்களா ஒன் பேஜ் டெம்ப்ளேட் இதுவே மல்டி பேஜா கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பேஜ் எடுக்கிறேன் அந்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம என்னவா பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்றது எப்பயுமே இதேதான் வரப்போகுது ஓகேவா இது இந்த கண்டென்ட் தான் மாறிட்டே இருக்கும் இப்ப அபவுட்னு கிளிக் பண்ணா மேபி இது மல்டி பேஜா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா about.html அப்படின்ற பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும் ஓகேவா அந்த இடத்துல போயிட்டு இந்த விஷயத்த ஷோ பண்ணும் ஆனா அப்பவுமே ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வந்து சேமா தான் இருக்கும் ஓகேவா அததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது ஹெட்டர் ஒன்னே பாருங்க இது பேரு போஸ்ட் ஹெட்டர் ஆர் ப்ரீ ஹெட்டர் சொல்லுவாங்க இது ஹெட்டர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஃபூட்டருக்குமே இது ஃபூட்டர் இது வந்து போஸ்ட் ஃபூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இது எல்லாமே நீ காமனா பண்ணி வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா இது எல்லாமே எல்லா பேஜுக்குமே வரப்போகுது எல்லாமே எல்லா பேஜுக்கும் வரப்போகுது அப்படின்னும் போது இது தனியா லே அவுட்ஸ் சொல்லுவாங்க லே அவுட் அப்படின்னா ஓகே எல்லா இடத்துக்கும் தேவைப்படுற மாதிரி அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் நேம்னு கூட வச்சுக்கோங்க இப்ப நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா இதுல சைட் பாரு பிளஸ் இது ஓகேங்களா இந்த ரெண்டு விஷயத்த நான் லே அவுட்டா பிரிச்சு வைக்க போறேன் என்ன செய்யறேன் அப்படின்னா ரியாக்ட் வித் ரீடெக்ஸ்ல சோர்ஸ்ல காம்போனன்ட்ஸ்ல லேஅவுட்ஸ்ல லேஅவுட்ஸ் பிரிச்சா ஓகே இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறேன் என்ன அப்படின்னா நியூ ஃபைல் header.js லாஸ்ட் டைம் பண்ணதுக்கு எதுக்கு என்னன்னா லாஸ்ட் டைம் அவுட்புட் வந்தா போகுதுன்ற ஒரு விஷயத்துக்கு ஒண்ணு இந்த டைம் இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரும் ஓகேவா இந்த இடத்துல ஃபங்க்ஷன்
மாதிரி ஹெட்டர் அப்படின்னு சைடு பார். ஓகே, ஹெட்டர் சைடு பார் அப்படின்னு நம்ம இப்ப வச்சிருக்கோம். சரி, ஏதாவது அடிக்குதா? ஒன்றும் அடிக்காது, ஏன்னா நம்ம இன்னும் லிங்க் பண்ணணும். சரி, அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த முதல்ல ஹெட் இருக்குல்ல, இதை எடுத்துட்டு போயிட்டு நம்மளுடைய பப்ளிக் இதுல போய் லிங்க் பண்ணுவோம். என்ன விஷயம் தேவைன்னா இது மட்டும்தான் இப்ப நமக்கு தேவை. இதை எடுத்துட்டு போயிட்டு அங்க வச்சுட்டு இப்படி பப்ளிக் யூஆர்எல்ல சிஎஸ்எஸ் இல்ல அசெட்ஸ்ல சிஎஸ்எஸ். ஏன்னா நீங்க போய் பாத்தீங்கன்னா பப்ளிக்ல அசெட்ஸ்ல சிஎஸ்எஸ் அப்படி வச்சிருக்கோம், நம்ம அதை மாத்திட்டோம். ஓகேங்களா? சோ நம்ம இப்படிதான் அதை கொடுக்கணும். சிம்பிள் சைடு பார், இதையே நம்ம போட்டு டைட்டில் ஓகே. இப்ப இந்த விஷயம் வந்துருச்சு. சரி, ஒரு விஷயத்த வெறும் ஹெட்டர் மட்டும் லிங்க் பண்ணிருக்கு. இப்ப பாடியில ஏதாவது இது கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது. நெக்ஸ்ட் இந்த காம்போனன்ட் இருக்கு பிளஸ், இதுக்குள்ளதான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் மெயின் காம்போனன்ட். அப்படி ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இதை நான் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. சோ இதுதான் மெயின். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இத ஒரு காம்போனன்ட் ஆகும், ஆமா இது ஒரு காம்போனன்ட் ஆகும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது சைடு பார், ஏன்னா அவனே போட்டிருக்காங்க சைடு பார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகே, எஸ், இதுதான் சைடு பார். ஸோ சைடு பாருக்கு இதை எடுத்துட்டு போயிட்டு அதை கொடுக்கும்போது தான் கரெக்டா கொடுக்கணும். ஏன்னா இந்த கிளாஸுக்கு மேல 2 பேரண்ட் இருக்கு, பாடி ஒண்ணு இருக்கு, டிவ் ஒண்ணு இருக்கு. பாடி வந்து டிஃபால்ட்டா நம்மளுக்கு வந்துடும் தெரியும். இந்த டிவ் வந்து கண்டிப்பா இதுக்கு உள்ளாரதான் கொடுக்கணும், இல்ல அப்படின்னா டிசைன் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்து எப்படி போட்டுடும். சைடு பார் கொடுத்தாச்சு. இப்ப ஹெட்டருக்கு போகும். இது இப்போதைக்கு தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்ப இந்த இடத்துல ஐடி பேஜ், எஸ், இது பேஜ் கண்டென்ட் ராப்பர் ரெண்டுமே இருக்கா? டாப் நேவிகேஷன், பாருங்க டாப் நேம். இப்ப இன்னொன்னு இதுல சிக்கல் இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ஹைரார்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ஒரு பேரண்ட் டிவ் ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ளதான் சைட் பாரும் இருக்கு, ஹெட்டரும் இருக்கு, பேஜ் கண்டென்ட்டும் இருக்கு. ஓகேவா? சரின்னு சொல்லிட்டு நான் இதை மட்டும் சைட் பார்ல எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ஹெட்டருக்கு நான் கம்ப்ளீட்டா எடுக்கலாம்னு பார்த்தா அங்கேயுமே ஒரு பேரண்ட் இது இருக்கு. ஓகேங்களா? இந்த விஷயம் இருக்கு. அப்படின்னா இதை நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த நேவ் பாரை மட்டும் தனியா கழட்டி எடுத்துடும். நேவ் பாரை மட்டும் தனியா. இது எத்தனை பேர் பண்ணீங்க? இந்த டாஸ்க் கொடுத்தோம்ல, இதே மாதிரி எத்தனை பேர் பண்ணீங்க? பண்ணிட்டீங்க. ஒரு ஆள் பண்ணிருந்தாலும் சந்தோஷம். ஓகே, இத கழட்டி இந்த இடத்துல போட்டு என்னடா பண்றீங்க? ஒண்ணுமே புரியலையே, தனித்தனியா கழட்டி என்னடா பண்றீங்க? இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேர்க்க போறோம். ஓகே, இப்ப இதுக்குள்ளார 2 காம்போனன்ட் இருக்கு. ஒன்னு ஹெட்டரு, இன்னொன்னு பேஜஸ் கண்ட்ரோல். ஓகேங்களா? இந்த பேஜஸ் எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, காம்போனன்ட்ஸ்ல டேஷ்போர்டுனே வைக்கிறேன். நியூ ஃபோல்டர் டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு காம்போனன்ட். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் ஃபைல் என்னவா இருக்கும் அப்படின்னா index.js. எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஃபைல் index.js தான். ஓகே, இப்போ இந்த ஹெட்டரை காப்பி பண்ணிட்டு index.js ல போட்டுட்டு
எல்லாத்தையும் நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். என்ன அப்படின்னா டேஷ்போர்ட் இந்த இடத்துல இந்த கண்டெய்னர் fluid அது இதுன்னு இருக்கு, இதை எடுத்துட்டு வந்து இங்க போடக்கூடாது, முடிஞ்சு போச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயமும் இருக்கு, ஒரே ஒரு விஷயம் மட்டும் குறையுது. அது என்ன அப்படின்னா இந்த டிவ் கொடுக்கணும், நெக்ஸ்ட் இந்த டிவ் கொடுக்கணும், இந்த டிவ்வுக்குள்ளார தான் சைட் பார் வரணும், அதுக்கப்புறம் தான் இது வரணும். அந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, எத்தனை பேருக்கு புரியுது இது? என்னடா தனித்தனியா கை கால் தனியா பிரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா காம்பவுண்டா இப்படிதான் நீங்க பிரிக்கணும். ஓகேவா? கஷ்டமா இருந்தாலும் we have to accept the truth. ஓகேங்க, இப்ப இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இப்ப இது என்ன செய்யலாம் அப்படின்னா app.jsல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து லிங்க் பண்ண போறோம். app.js இங்க இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல app.js தான் பேரண்ட். இந்த இது இருக்குல்ல, இதை காப்பி பண்ணிட்டு வந்து, ஏன்னா app.js தான் எல்லாத்தையுமே கொடுக்க போறோம், இதை காப்பி பண்ணிட்டு வந்து இப்படி போட்டு ஒண்ணு, இது முடிஞ்சு போச்சு. இது போட்டதுக்கு அப்புறம் இவங்களுடைய பேஜஸ்ல சைடு பார் இங்கதான் இருக்கு. சோ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இமிடியேட்டா index.js சைடு பாரை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ண ஓகே, ஓகே. இப்ப எல்லாத்தையும் இங்கதான் எழுதணும். இம்போர்ட் சைடு பார் முடிஞ்சு. இம்போர்ட் சைடு பார் எங்க இருக்கு அப்படின்னா இதே இதுல, ஓகே, லேஅவுட்ஸ்ல இருக்கு. இதே இதுல ஒரு சைடு பாரை app.js காம்போனன்ட்ஸ் இல்லையா? ஸோ காம்போனன்ட்ஸ்ல அந்த விஷயம் இருந்திருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க, app.jsல அதே ஃபோல்டர்ல அதே ரூட் டைரக்டரியில காம்போனன்ட்ஸ், அதே இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், டாட் வச்சு போட்டு அதுக்குள்ளார லேஅவுட்ஸ்ல சைட் பார் அப்படின்றத எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ணோம், இந்த ஐடி இருக்கு. ஓகேவா? இதுக்குள்ளதான் இது ரெண்டுமே இருக்கு. அப்ப இதை என்ன செய்யணும் அப்படின்னா app.jsல இப்படி எடுத்து போட்டு இப்ப நம்மளுடைய ஹெட்டரும் அந்த சைட் பாரையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு எங்க இருக்கு, லேஅவுட்ஸ்ல ஹெட்டர். ஏன் வரல? உள்ள கொடுக்கலண்ணா, டிவ் உள்ள கொடுக்கல. சரிதான்.
இங்க இது வந்துருச்சு. ஓகேவா? இதோடைய ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் ஆகல, ஏன்னா நம்ம இன்னும் ஜேஎஸ் இன்க்ளூட் பண்ணல. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, போட்டுக்கலாம். எங்க அந்த ஸ்கிரிப்ட், இந்த நம்மளுடைய index.html எங்க இருக்கு? பப்ளிக்ல index.html. இதுல இவன் ஏதோ 2 ஸ்கிரிப்ட், அந்த 2 ஸ்கிரிப்ட் வந்து என்ன செய்யணும்? பப்ளிக்ல அசெட்ஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம we have to import. இப்படி போட்டுட்டு இப்ப போயிட்டு செக் பண்ணா செஞ்சுட்டு நம்ம யூஸே பண்ண மாட்டோம். 1 2 இப்ப என்ன செஞ்சிருக்கோம்? இது தேவையில்லை. இப்ப சைடு பார் இப்ப வந்துருச்சு. app.jsல 2 காம்போனன்ட் போட்டாச்சு. index.html ல இந்த ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. இன்னும் பேஜோட டேஷ்போர்டு அதை எடுத்து இப்ப வைக்க போறோம். ஓகேவா? அதையுமே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா டேஷ்போர்ட் ஃப்ரம் எந்த இடத்துல இருந்து டேஷ்போர்ட் அப்படின்னு நம்ம சொன்னாலே போதும். நீங்க அந்த இதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஒரு ரியாக்ட் காம்போனன்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்மளுடைய விஷயத்தை எங்க அச்சீவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், இப்போ டேஷ்போர்ட்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு, சிம்பிள் சைட் பார் அது இதுன்னு சொல்லி. ஓகேவா? நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இந்த பேஜை கிளிக் பண்ணும்போது இந்த பேஜை கிளிக் பண்ணும்போது இந்த பேஜை கிளிக் பண்ணும்போது இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்?